ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டோனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே ராகா நிலா கிட்ட பேசிட்டு போன விஷயம் சோழனுக்கு சுத்தமாக பிடிக்கல. கசின் அப்படின்னு சொல்கிறது சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நான் உண்மையாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு போகிறாரு. பல்லவன் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் சோழன் கேட்காமவும் ராகாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போது ராகா போய்கிட்டு இருக்காங்க. அப்போது சோழன் பின்னாடியே அவர் பின்னாடியே போகிறாங்க. போய் கொஞ்சம் தூரத்தில் வழி மறைச்சி ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன இவர் எதுக்கு இப்போ வராரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வண்டியை நிறுத்தினதுக்கப்புறமா என்னாச்சு சோழன் இன்னும் பின்னாடியே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகா சோழனை பார்த்து கேட்கவும், அப்போ தான் சோழன் இருந்துக்கிட்டு நான் இப்போ தானே வீட்டுக்கு வந்தேன், அங்கேயே பேசியிருக்கலாம்ல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வீட்டில் எல்லாரும் வீட்டில் வச்சு பேச முடியாது, அதான் இங்கே பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் கேட்கவும், நிலா நான் உங்களுடைய கசின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது உண்மை இல்லை, போய் நீங்களும் முதல்ல என்னை கசின் கூப்பிட்றத நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நிலா உங்களை கசின் தானே சொன்னாங்க, அப்படி இருக்கும்போது ஏன் நான் சொல்லக்கூடாதா, அப்படி கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் கேட்கவும், இல்லைங்க அப்படி கூப்பிடக்கூடாது, நிலா என்னுடைய நான் நிலாவுக்கு கசின் கிடையாது, நிலாவுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ராகவ் கோவப்படுவாருன்னு பார்த்தா ஆனால் பயங்கரமாக சிரிக்கிறாரு. இவர் சிரிக்கிறத பார்த்த சோழனுக்கு பயங்கர கடுப்பாகுது. என்னங்க நான் நிலாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்கவும், பின் என்னங்க சோழன் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நிலாவுக்கு கல்யாணமே ஆகலை, அதை நிலாவே ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது, நிலாவுமே உங்களுக்கு கசின் தான் அப்படின்னு தான் எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தா, அது மட்டும் இல்லாமல் நிலா காலத்தில் கல்யாணத்துக்கு அடையாளமாக தாலி கூட கிடையாது, நீங்கள் எப்படி நிலா அவங்களோட ஒய்ஃப்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கரமாக சிரிக்கிறாவன் நம்ம ராகவன் இருந்துக்கிட்டே. எங்க பாருங்கள், அதெல்லாம் எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை, நிலா கழுத்தில் தாலி இல்லை தானே உங்களுக்கு சந்தேகம், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் சோழனுக்கும் நடந்த இங்கே ரிசப்ஷன் வீட்டில் வச்சாங்க இல்லையா, அந்த ரிசப்ஷனோட ஃபோட்டோ சோழனோட ஃபோன்லலாம் இருக்கு, அதை காட்டுறாங்க. பாருங்க நம்பலைன்னா என்ன நம்ப மாட்டேன்றீங்க, இந்த காலத்துலலாம் யாருங்க தாலியை காலத்திலேயே போட்டுக்கிறாங்க, ஆஃபீஸ்க்கு போகணும், வேலைக்கு போகணும், வெளியில் போகிற இடத்துல அந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக நிலா தாலியை கலட்டி வீட்டில் வச்சுட்டு வராங்க. இதெல்லாம் இப்போ காமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோழனுமே. அதுக்கப்புறம் இங்கே யார் அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஆஃபீஸ்லேயும் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு தான் உண்மையை சொல்லாமல் நிலா மறைச்சிருக்காங்க. ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சிக்காம இப்படி நிலாவை கூட நீங்கள் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நிலா என்னோட ஒய்ஃபு, அவகிட்ட நீங்கள் இப்படி க்ளோஸாக பேசுகிறது எனக்கு ஒன்றும் பிடிக்கல, ஆஃபீஸ் வேலைன்னா ஆஃபீஸோடு நிறுத்திக்கணும், அது என்ன பாஸ்னா ஆஃபீஸையும் தாண்டி வீட்டுக்கும் எப்படி இருக்கீங்க, என்ன உடம்பு சரியில்லையா சரியாயிடுச்சா அப்படின்னு எல்லாமா விசாரிப்பாங்க, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நிலாவை பார்த்துக்க தான் நான் இருக்கேன், எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கும், நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு என்ன வந்துச்சு, நிலாவை பார்க்க இனிமேல் வர வேலை வச்சுக்காதீங்க, ஆஃபீஸோட எதுவாக இருந்தாலும் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சோழன் சொன்ன உடனே ராகவுக்கு இப்போ அது பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் ஷாக்காகவும் இருக்குது. ஸோ சோழன் இருந்துக்கிட்டு புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் இப்பயுமே நம்ப முடியலையே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ராகவ். ஏன் நம்ப முடியல அப்படின்னு, பின்ன உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எல்லாரும் வந்திருந்தப்போ எல்லாரையும் நிலா அறிமுகப்படுத்துகிறப்போ அவங்களுக்கு கசின் தானே இன்ஃபார்ம் பண்ணாங்க எங்கள் எல்லார்கிட்டையும், ஏன் இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆஃபீஸில் தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், எங்கேயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, யோ உனக்கு அறிவு இருக்கா இல்லை, படிச்சிருக்கிறது தவிர ஆஃபீஸ்லேயே கல்யாணம் ஆகலன்னு சொன்னதுக்கப்புறமும் இங்கே வீட்டில் எனக்கு சோழனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இவர் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொன்னால் அது ஆஃபீஸ்க்கு தெரியாதா, அதுவும் ப்ராப்ளம் தானே, உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்ன உடனே ராகவுக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. சரி சோழன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க, இந்த விஷயம் எனக்கு தெரியாது, அதனால தான் அப்படி பேசிட்டேன், நான் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் போய் எல்லா விஷயத்தையும் ராகவ் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறப்போ சோழன் பல்லவன் கேட்குறாங்க சோழனை பார்த்து, என்னென்ன உண்மையாக சொல்கிறேன்னு போனால் என்னாச்சு அப்படின்னு, எல்லாத்தையும் அவங்ககிட்ட போட்டு சொல்லிட்டு இருந்தா, இதுக்கு மேலே பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் என்னென்ன அவர் எதுவும் பிரச்சனை பண்ணல, எல்லாம் ஓகே தானே, டேய் பிரச்சனை பண்ண அவன் யாருடா, நிலா என்னுடைய ஒய்ஃபு, நான் அவருடைய ஹஸ்பண்ட், நான் உண்மையாக சொல்லியிருக்கேன், அதுக்கு எதுக்கு கோவப்படணும், எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே நம்ம ராகவ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா இதே டென்ஷனோடு இருந்துகிட்ருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணிடுறாரு.
ஸோ நிலா வந்து யார்கிட்டயும் ஆஃபீஸில் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் ராகவ் இதே டென்ஷனோட ஆஃபீஸ்க்கு போகவும் அங்கே இருக்கிற எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அவருமே எல்லாருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அதாவது ஒத்துமையாக ஃப்ரெண்டாக எதையும் மறைக்காமல் க்ளோஸாக இருப்பார். ஸோ அவர் வந்து உண்மையை சொல்லிடுறாரு. முக்கியமாக அவங்களோட ஃப்ரெண்ட் திவ்யா கிட்ட அப்போ வந்துட்டு நிலாவுக்கு ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன ராகவ் சொல்கிறீங்க, நிலாவுக்கு கமிட்டடா, யாராச்சும் லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நிலா மேரிட் அப்படின்னு வருது, மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேரிட் அப்படின்னு உடனே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க ராகவ், நிலாவை பார்த்தா அப்படி தெரியலையே, அதுக்கான எந்த ஒரு அடையாளமே இல்லையே, நிலாவும் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் உண்மையை தானே சொல்லியிருந்தாங்க கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க பொய் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கவும், ஆமாம் நிலாவோடைய பிரச்சனை அதாவது நிலாவோடைய இதுக்கு இப்போ இந்த ஆஃபீஸில் வந்து அவங்களுடைய வேலை அவங்களோட மனசை பாதிக்கப்படக்கூடாது, அதனால அவங்க வந்து பொய் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இவன் உனக்கு கூட தெரியுமே, நம்ம ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணார், அவர் தான், அவருக்கு கூட தான் நிலாவுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு ராகவ் சொல்லிடுறாங்க. ஆமாம் ராகவ், இதுக்காக நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, விடுங்க, அவங்க ரிலேட்டிவ் அவங்க உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை, ஏதோ கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க, அதான் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதனால் என்ன உங்களுக்கு இப்போது ப்ராப்ளம், ஏதோ கல்யாணம் ஆகலைன்னு போய் சொல்லியிருந்தாங்க, இப்போது உண்மை தெரிஞ்சிருச்சு, அது ஒரு வருத்தத்தை தவிர வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆஃபீஸில் எல்லோரும் கேட்க, இல்லை அவங்க யாருக்குமே தெரியாது, உங்கள் எல்லாருக்கிட்டையும் பழகிறத விட நிலா கிட்ட நான் ஒரு படி மேலேயே பழகினேன், சொல்லப்போனால் நான் நிலாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் இப்படின்னு தெரிஞ்சிச்சு, நிலா என்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்களோ, வேலைக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்தே உங்களை எல்லாரும் விட ஒரு மடங்கு மேலே தான் என் கண்ணுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தாங்க, அது என்னென்னு தெரியல, நிலா மேலே எனக்கு அவ்வளோ பாசம், அவங்க ஒரு நாள் ஆஃபீஸ் வரலனாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னாவோ அவ்வளோ துடிச்சு போயிட்டு இருந்தேன், என்னால் அது இப்போ தாங்கிக்கவே முடியல, நிலாவுக்கு மேரிட் அப்படின்னு உடனே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு ஆஃபீஸில் அவங்களோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் வந்து சொல்கிறதுனால வந்துட்டு அவருமே வந்துட்டு அமைதியாக வந்து வேறு எதுவுமே பண்ணாமல் பிரச்சனை பண்ணாமல் அங்கேருந்து அமைதியாக வந்து நிலாவை பற்றியே நினச்சிக்கிட்டு அவர் வந்து அங்கே போயிடுறாரு. ஸோ ஆக்சுவலி அவர் என்ன பிரச்சனை பண்ண முடியும், ஸோ வந்துட்டு உண்மை தெரிஞ்சிருச்சு, இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட் திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. நம்மக்கிட்டே கூட உண்மையை சொல்லலையே நிலா, ஃபோன் பண்ணி விஷயத்த கேட்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் திவ்யா கால் பண்ணுறாங்க. சொல்லு திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்ல வராங்க. ஆமாம் ராகவ் வீட்டுக்கே வந்திருந்தாரு, நான் ஆஃபீஸ்க்கு 4 நாளாக வரல இல்லையா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தார், நானும் லீவு சொல்லியிருந்தேன், ஸோ உடம்புக்கு முடியலன்னு, அதுக்காக தான் என்னை பார்த்துட்டு போக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நிலா அதெல்லாம் இருக்கட்டும் நிலா, ஆமாம் நீங்கள் மேரிடா அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகுறாங்க நம்ம நிலாவுமே இருந்துக்கிட்டு. என்ன சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. என்னென்னலா, நீங்கள் ஆஃபீஸ்லேயும் என்கிட்டேயும் யார்கிட்டேயுமே நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னு தானே சொல்லியிருந்தீங்க, ஆனால் இப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்களே ராகவ் அப்படின்னு சொன்ன உடனே, ராகவ் சொன்னாங்களா, அவருக்கு எப்படி தெரியும், ஆமாம் அவர் எதுக்கு அவருக்கு யார் சொன்னது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, எப்படி என்னன்னு சொல்லிட்டு நிலா ஷாக்கோட திவ்யா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் என்னது நீங்களே கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு டவுட்டில் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்களே நிலா, என்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலையே, நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்குறத போய் என்கிட்ட விஷயத்த சொல்லவே இல்லையே, ஆமாம் அப்போது அதுக்காக தான் வந்து உங்கள் ரிலேட்டிவ் உங்களை தேடி தேடி வந்துட்டு இருந்தாங்களா, உங்களுக்கு ஆஃபீஸில் பிரச்சனைன்னு ஒன்றே ஆஃபீஸ் தேடி வந்து பிரச்சனை பண்ணார், நீங்கள் தனியாக வந்துட்டீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அவங்கள விட்டு, அதனால தான் அவங்க வந்து உங்ககிட்ட அடிக்கடிக்க வந்து பேசிக்கிட்டு ஆஃபீஸ் அதாவது ஹாஸ்டல்லையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா, இப்போ தான் புரியுது நிலா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொன்ன உடனே, எனக்கு புரியல திவ்யா நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. என்ன நிலா புரியாத மாதிரியே கேட்குறீங்க, அதான் நம்ம ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொல்லி உங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் பிரச்சனை பண்ணாங்களே, நீங்கள் கூட உங்கள் ரிலேட்டிவ்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் இப்போ தான் ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, எல்லாருமே உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க நிலா, நீ யார்கிட்டையும் உண்மையை சொல்லலையேன்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையை மறைச்சிட்டேன்னு தான், ஆனால் அந்தளவுக்கு கோபம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட திவ்யா சொன்ன உடனே நிலாவுக்கு இந்த விஷயம் ஷாக்காக இருக்குது, என்கிட்ட கூட மறைச்சிட்டிங்களே, கங்க்ராச்சுலேஷன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
சரி நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. நிலா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு, ராகவ் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்ச இடத்துலேருந்தே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லவும், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்கவும், என்ன நிலா நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தேங்களே, எங்கள் எல்லாரையும் விட உங்ககிட்ட ராகவ் ஒரு படி மேலேயே பழகுறாரு, அப்படி என்ன உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நான் அப்படின்னு கேட்டல, நீ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்ட. ஆனால் நீ இல்லைன்னு சொல்லிட்ட அது ஓகே. ஆனால் நம்ம ராகவ் அப்படி கிடையாது. உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்திருக்காரு. உங்களை பார்த்ததுலேருந்தே அவருக்கு ரொம்ப உங்களை இருக்கு போல இருக்குது. ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப அப்செட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க ராகவ். ப்ளீஸ் நீ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்தால் அவர்கிட்ட முதல்ல பேசு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திவ்யா சொன்ன உடனே நிலாவுக்கு இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிற நீ ராகவ் என்கிட்ட ப்ரப்போஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நிலா நீ அவர்கிட்ட பேசு சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ நிலாவுக்கு இப்படி ஷாக் மேலே ஷாக்காக மொத்தம் அப்படியே குழம்பி போய் உட்காந்துட்ருக்காங்க. முதல்ல நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன விஷயத்தவே யார் சொல்லியிருப்பா அப்படின்னு ஷாக்காக நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அவர் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்திருக்காரு. இப்போது அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு ஷாக்காக இருக்குது. ஏன் ராகவ் இப்படிலாம் இருந்திருக்காரு, நான் ராகவ் கிட்ட ஒரு நாள் கூட அந்த மாதிரி பழகுனதே கிடையாது, ராகவ் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஷாக்கில் தான் இருக்காங்க. ஸோ நிலா வந்து அவங்களுடைய எய்மை வந்து இது பண்ணணும், அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகணும், சுயமாக எல்லாத்தையும் பண்ணணும், சுதந்திரமாக இருக்கணும்னு தான் ஆசையை தவிர இந்த லவ் கல்யாணம் இதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ இந்த சோழனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்தவே இன்னமும் நிலாவால் ஏற்றுக்கவே முடியல. சோழன் மேலே கோவத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ உடனே வந்து ராகவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இருந்திருக்காரு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சோடனே நிலா அப்செட்டாக தான் இருக்காங்க. ஸோ ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் நிலா வந்து ஏற்றுக்கிற சூழ்நிலை இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. ஸோ இப்போது இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து நிலாவுமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தை பற்றி சோழன்கிட்ட பேசி பார்க்கலாம், சோழனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருக்காங்க. அதுக்கப்புறமா நிலா வெளியில் வராங்க. பார்த்தா பல்லவன் இருக்காங்க, நம்ம சோழன் இருக்காங்க. சோழன் வந்து நம்ம ராகவ் கிட்ட அப்படி சொல்லிட்டோம், இனிமேல் வந்து நிலா கிட்ட அவன் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா வந்து சோழனை பார்த்த உடனே, சோழன் நீங்கள் வரீங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்டயா என்ன விஷயங்க அப்படின்னு, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனை கூப்பிடுவோம். அதுக்கப்புறமா சோழனுமே என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ தான் என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணுறாங்க. அப்படியே சோழனுக்கு என்னென்னு ஒன்றும் புரியல, குழப்பத்தில் நின்றுட்டுருக்காரு. நிலா இருந்துக்கிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நீங்கள் இதை தானே ஏற்கனவே சொன்னீங்க, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்கள் நிலா அப்படின்னு. ஏங்க நீங்கள் ராகவ் கிட்ட உங்களுக்கும் நமக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு ஏதாச்சும் சொன்னீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்ட உடனே சோழன், ஐயோ கரெக்டாக கேட்குறாளே என்ன பண்ணுறது, நாம் தான் சொன்னோன்னு தெரிஞ்சா அப்புறம் பயங்கரமாக கோவப்படுவா, பேசாமல் விளக்கம் போல் சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன், இல்லைங்க நான் எதுக்கு சொல்ல போனேன், அவர் இங்கே பேசிட்டு போகும்போது கூட அந்த நல்லா தானே போனார், அதுக்கப்புறம் நான் எப்போ அவர்கிட்ட பேசினேன், இங்கே தானே இருந்தார், உடனே கிளம்பிட்டாரே, நான் அவர்கிட்ட பேசலையேங்க அப்படின்னு சொல்ல உடனே, அப்புறம் எப்படி ராகவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, ஆஃபீஸில் எல்லாருக்குமே நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குங்க, எல்லாருக்கிட்டையும் உண்மையை மறைச்சிட்டேன், ஆனால் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமா என்கிட்ட கோவமாக பேசுகிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போய் எப்படி பேஸ் பண்ண போகிறேன்னே தெரியல, முக்கியமாக ராகவ் வேறு, ராகவே ரொம்ப டென்ஷனில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொன்ன உடனே, ஏங்க இதனால என்னங்க, நீங்கள் ஒரு பொய்யை மறைச்சிங்க, அது இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி, இதனால யாரும் என்னங்க பண்ண முடியும், என்னைக்கா இருந்தாலும் தெரிய போகிறது தானே, அது இப்போ தெரிஞ்சிருக்கு, ஆமாம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் ராகவ் ஏன் ஃபீல் பண்ணணும், அவர் எதுக்குங்க டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்ட உடனே, என்னங்க அதே தான் எனக்கும் குழப்பம், ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட் திவ்யா இருந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க, ஆக்சுவலி ராகவ் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்ததுக்காக போல இருக்குது, அப்புறம் உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னொடனே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்களே அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா சொட்ட தலையா, இதுக்கு தான் அப்பப்போ இழிச்சிட்டு நிலாக்கிட்ட பல்ல காட்டிட்டு பேச வந்தியா, இப்போ மட்டும் நம்ம உண்மையை சொல்லாமல் இருந்தோம்னா போகிற போக்கில் நிலாவை கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்போம் போல இருக்கே, ப்ரப்போஸ் பண்ணி எப்படியோ நாம் முந்திக்கிட்டோம், கடவுளே நீ தான் காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசில் நினச்சிட்ருக்காங்க. என்னங்க சோழன் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு, ஏங்க அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், உண்மை தெரிஞ்சிருச்சு அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டா இருக்கட்டும், ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், நான்
அது மாதிரி இல்லாமல் உங்களை நான் அந்த மாதிரி நினைக்கல அப்படின்னு நீங்கள் ராகவ் கிட்ட சொல்லிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாரு. அப்போது நிலா இருந்துக்கிட்டு என்னங்க நான் போய் இப்படி இந்த விஷயத்த எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பேசாதீங்க இந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல, எல்லாரும் கேட்டால் ஆமான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாஸ் கிட்ட சொன்ன உடனே எப்படிங்க நான் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் போய் அசால்ட்டாக எல்லாருக்கிட்டையும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள் சமாளிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நான் எப்படி சொல்ல முடியும்? நான் இந்த நடந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே இல்லை. நம்ம தான் டிவோர்ஸ் பண்ண போகிறோமே, எதுக்கு இந்த விஷயம் தெரியணும்னு சொல்லிட்டு தான் பொய் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் இன்னும் அந்த டிவோர்ஸ் விஷயத்துலேருந்து மாறவே இல்லையா? ப்ளீஸுங்க இன்னமும் அதே கோவத்தோடு இருக்காதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க. எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க கூட சேர்ந்து வாழணும் தாங்க ஆசை. இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணணும்னு ஐடியா எனக்கு இல்லைங்க. ப்ளீஸுங்க நிலா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் தான் உங்களோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்ன உடனே நிலாவுக்கு கோவம் வருது. என்ன சொல்கிறீங்க சோழன்? அது எப்படி உங்களை நான் போய் எங்களோட ஹஸ்பண்டுன்னு சொல்ல முடியும்? திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. டிவோர்ஸ் வாங்குறதா அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கவும், அப்போது இந்த விஷயத்த நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க போல இருக்கே, நீங்கள் இப்படி சொல்கிறத பார்த்தா ராகவ் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சோழான்னு ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லைன்னு சொல்கிறாரு. நிலா எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாங்க ஆமாம் என்ன இப்போது நான் தான் சொன்னேன், அவர் இங்கே வந்து உங்ககிட்ட பேசுகிற விதம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அது இல்லாமல் அவன் உங்ககிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அக்கறையா, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கான். ஏன் நாங்கள் இல்லையா? நாங்கள் வீட்டில் யாருமே இல்லையா? நான் இல்லையா உங்களெல்லாம் பார்த்துக்க? என்னமோ அவன் ஒருத்தன் தான் உங்களை பார்த்துக்கிறதுக்கு இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். எனக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லைங்க. பத்தாததுக்கு நீங்கள் வேற நான் உங்ககிட்ட கசினின்னு சொல்லி வச்சுருக்கீங்க. அதனால அவன் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கான். அதுதான் நினச்சிட்டு உங்களை ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். அப்போ இப்போ நான் உண்மையாக சொன்னது சரியாக போச்சா? இனி அவன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண மாட்டான், உங்களை தொல்லை பண்ண மாட்டான். இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. உங்களை இனிமேல் யாரும் லவ் பண்ணவும் மாட்டாங்க, உங்கள் ஆஃபீஸில் யாருமே அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டாங்க. அதனாலங்க தாங்க அப்படி சொன்னேன். எனக்கு அவன் என்னை வந்து கசின் உங்களோட கசின்னு கூப்பிட்றது எனக்கு சத்தமாக பிடிக்கலைங்க. அதான் நிலா என்னோட ஒய்ஃபு, நான் அவளுடைய ஹஸ்பண்ட், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனசபா, அதனால தான் நிலா அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேங்க. உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு எண்ணத்தில் தாங்க இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு கோபமாக வருது. என்ன சோழன் இப்படி பண்ணி வச்சிட்டீங்க? நான் நினச்சது ஒன்று, நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறது ஒன்று. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவராக போகுது. ஏதோ உங்ககிட்ட நான் நடந்த விஷயத்த வீட்டில் சொல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஓவராக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க சோழன். சுத்தமாக இதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு சோழனை திட்டிட்டு இருக்கோம். பாருங்கள் நிலா, ப்ளீஸ் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை. உங்களை எப்பயுமே உங்கள் கூட சேர்ந்து வாழணும் தான் நான் நினச்சிட்ருக்கேன். அந்த எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சுல்ல, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கவோ நிலா கோவத்தோடய இருந்துட்டு இருக்காங்க. சோழன் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் ஆஃபீஸ்க்கு எந்த முகத்தை வச்சுட்டு போவோம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்னங்க இருக்குது, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதை மறைச்சிருக்கீங்க. இப்போது ஆஃபீஸில் எல்லாரும் கேட்பாங்க, ஆமாம் எங்களுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுச்சு, சின்ன ஒரு பிரச்சனை, அதனால தான் அப்படி சொன்னேன்னு ஏதோ சமாளிங்க. ஆனால் நான் உங்களுடைய லைஃப்பில் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, என்னால் அதை தாங்கிக்கவே முடியலங்க்கா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் கிளம்பி வந்துடுறாரு. என்ன இவர் இப்படி பேசிட்டு போகிறாரு? எப்படி தான் இவர் இன்னமும் திருந்தாத போய் சொல்லிக்கிட்டே இருக்காரு தெரியல. இப்போ என்ன பண்ணுறது? எப்படி போய் ஆஃபீஸ்க்கு போய் எல்லார் முகத்துலேயும் நான் உண்மையை சொல்லுவேன்? இப்போ என்ன பண்ணுறது? இவரும் திரும்ப அதே விஷயத்த சொல்லிகிட்டே போகிறாரு, சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு நிலா குழப்பத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நிலா வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க, ஆஃபீஸில் போய் உண்மையை சொல்ல போகிறாங்களா, இல்லை சோழன் சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்து சோழன் கூட நிலா சேர்ந்து வாழ போகிறாங்களா, இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட போகிறாங்களா, என்ன ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.